ஹலோ மக்களே, இப்போ நான் என்ன டாப்பிக்கோடு வந்திருக்கேன்னா விமன் எம்பவர்மெண்ட் அண்ட் மேல் டாமினன்ட். உங்களில் ஒரு சிலர் கேட்கலாம், இன்னுமா விமன் எம்பவர்மெண்ட் பற்றி பேசுகிறீங்க? இப்போ எல்லாருமே சேஞ்ச் ஆகிட்டாங்க, நிறைய விமன்ஸ் ஜாபில் ஹையர் பொசிஷன் எல்லாமே போயிட்டாங்க அப்படின்னு. ஆமாங்க, சேஞ்ச் ஆயிருக்கு தான், பட் மொத்தமாக சேஞ்ச் ஆயிருக்கா? ரீசெண்டாக நீயா நானா ஷோவில் ஒய்ஃப்க்கு எல்லா விதத்துலேயும் சப்போர்ட்டிவாக இருக்கு ஹஸ்பண்ட்ஸ் ஒரு பக்கம், அண்ட் ஒய்ஃபை ஒரு மனுஷியாக கூட மதிக்காத ஹஸ்பண்ட்ஸ் ஒரு பக்கம். அவங்களுக்குள்ள ஆர்கியூ நடந்துச்சு. அதில் அந்த ஒய்ஃபை மதிக்காத ஹஸ்பண்ட்ஸ் தான் பேசுகிறத கேட்டாவே அவ்வளோ கோபம் வருதுங்க. அவ்வளோ மோசமாக அவங்க ஒய்ஃபை வீட்டில் ட்ரீட் பண்ணுறாங்க. கோபிநாத் சார் கேட்குறாரு, சப்போஸ் உங்கள் ஒய்ஃப்க்கு உடம்பு முடியலன்னா நீங்கள் என்ன பண்ணுவீங்க அப்படின்னு கேட்குறாரு. அவங்க சொல்கிறாங்க, என்னன்னு கூட கேட்க மாட்டோன்னு. அகெயின் கோபிநாத் சார் கேட்குறாரு, ஓகே அப்போ உங்களுக்கு உடம்பு முடியலன்னா ஒய்ஃப் என்ன பண்ணுவாங்கன்னு. அதுக்கு அவங்க சொல்கிறாங்க, ரொம்ப கேர் பண்ணி அம்மா போல் பார்த்துப்பாங்க. குற்ற உணர்ச்சியே இல்லாமல் இதை சொல்கிறாங்கங்க. கோபிநாத் சார் ஆல்சோ அவங்கள சும்மாலாம் விடலைங்க. அவங்க பேசின பேச்சுக்கு ரிவெஞ்ச் ஸ்பீச்சு நல்லாவே கொடுத்தாரு. ஆக்சுவலி இன்னும் சில வீட்டில் இல்லை பல வீட்டில் உமன்னா குக் பண்ண வீட்டு வேலையை செய்யதான்னு மென்ஸ்லாம் நினச்சிட்டு இருக்காங்க. எப்போதாங்க இந்த தாட்ஸை மொத்தமாக விட போகுது இந்த சொசைட்டி? ஒரு சில வீட்டில் மூட்டை தூக்குறவங்க கூட தன்னோட ஒய்ஃப் மேலே வச்சுருக்க அஃபெக்ஷன் லவ்னால வீட்டில் அவங்களால முடிஞ்ச ஹெல்ப்பை அவங்க ஒய்ஃப்க்கு பண்ணிட்டு தாங்க வேலைக்கு போகிறாங்க. ஆனால் இன்னும் பல வீட்டில் அவ்வளவா ஸ்டெயின் பண்ணாமல் தான் வெளியே ஒர்க்குக்கு போவாங்க. ஆனால் அந்த மென்ஸ் எல்லாருமே சாப்பிட்ட பிளேட்டை கூட எடுத்து வைக்க மாட்டாங்க, அவங்க ஒய்ஃபை தான் அதை பண்ணுவாங்க. இதெல்லாம் எங்கவே சேஞ்ச் பண்ணணும் தெரியுமா? மேரேஜுக்கு முன்னாடி இவங்க அம்மாலாம் சொல்லி கொடுக்கணுங்க, பொண்ணை ரெஸ்பெக்டாக நடத்துறது எப்படி, அவள் கூட சேர்ந்து ஹவுஸ் ஹோல்டு ஒர்க்கு பார்க்கணும். ஒரு டிசிஷன் எடுக்கிறீங்கன்னா அந்த ஒய்ஃப் கிட்ட பேசி டிசைட் பண்ணணும்னு. சில மாம்ஸ்லாம் சொல்லுவாங்க, ஆம்பளை பசங்கள்லாம் போய் வீட்டு வேலை பார்க்க சொல்கிறேன்னு. ஒரு விஷயம் உங்கள் மனசாட்சியை தொட்டு யோசிச்சு பாருங்கள். உங்கள் மேரேஜ் லைஃப்பில் உங்கள் ஹஸ்பண்ட் உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக எல்லாத்துலேயும் இருக்கணும்னு ஒரு சின்ன ஏக்கம் கூட உங்களுக்கு இருந்தது இல்லையான்னு. அப்படி நீங்கள் ஒரு செகண்ட் அதை பற்றி யோசிச்சா கண்டிப்பாக உங்கள் பசங்கக்கிட்டேயும் சொல்லி வளர்ப்பீங்க. ஏன் ஒரு பொண்ணுக்கும் அவங்க வீட்டில் சொல்லி தானே வளர்க்குறாங்க, போகிற வீட்டில் எல்லா ஒர்க்கும் செய்யணும், ஸோ ஹவுஸ் ஹோல்டு ஒர்க்கை கற்றுக்கோன்னு. பட் அந்த பொண்ணுங்களும் அவங்க வீட்டில் இருக்கும்போது ஒரு வெஜிடபிள் கூட கட் பண்ண தெரியாமல் தான் இருப்பாங்க. ஆனால் அவங்க ஆஃப்டர் மேரேஜ் எதுவுமே தெரியாதுன்னு உட்கார்றது இல்லைல்ல, எல்லாமே செய்கிறாங்கல்ல. பல பொண்ணுங்களோட அம்மாக்களே ஆச்சரியப்படுவாங்க, என் பொண்ணா இது மேரேஜுக்கு முன்னாடி எங்கள் வீட்டில் ரைஸ் கூட வடிக்க தெரியாது, இப்போ இவ்வளோ பண்ணுறாளே, குக்கிங்லேருந்து வீட்டு வேலையிலேருந்து எல்லாமேனு. இப்போ இருக்க விமன்ஸ்லாம் ஹவுஸ் ஹோல்டு ஒர்க்கும் பார்த்துட்டு அவங்க இயர்ன் பண்ணுறதுக்கான எல்லா முயற்சியும் பண்ணுறாங்க. அப்படிப்பட்டவங்களுக்கு ஏங்க ஒரு ஹஸ்பண்டாக உங்களால் அவங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்க முடியல? நான் எல்லா மென்ஸையும் ப்ளேம் பண்ணலை, பிகாஸ் நான் பார்த்த ஃபேமிலியிலேயே ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப், சன் அண்ட் டாட்டர் இருக்காங்க. ஹஸ்பண்ட் ஒர்க் போகிறாங்க, பையன் வந்து ஒர்க் ஃப்ரம் ஹோம், பொண்ணு காலேஜ் போகிறாங்க. ஒய்ஃப் ஹோம் மேக்கர். அவங்க வீட்டில் மார்னிங் ஒய்ஃப் குக் பண்ணால் ஹஸ்பண்ட் டிஷ் வாஷ் பண்ணிவிட்டு அவரால் முடிஞ்ச ஹெல்ப் பண்ணிட்டு தான் ஒர்க்குக்கு போகிறாரு. ஈவினிங் டாட்டர் ஒரு நாள் டிஷ் வாஷ் பண்ணால் மறுநாள் சன் டிஷ் வாஷ் பண்ணுவாங்க. இந்த மாதிரி எல்லா ஒர்க்குமே அவங்க ஷேர் பண்ணி பண்ணுறாங்க. அவங்க மாம் அவ்வளோ அழகாக சொல்லி கொடுத்து வளர்க்குறாங்க பசங்களை. பசங்களும் அதை அழகாக பண்ணுறாங்க. மெயினாக இதில் என்ன நோட் பண்ணணும்னா, அவங்க ஹஸ்பண்ட் அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறதை பார்த்து தான் பசங்களும் ஃபாலோ பண்ணுறாங்க. நம்ம என்ன சொல்லித்தரோம், நம்ம எப்படி நடக்கிறோம் எல்லாமே பார்த்து தான் குழந்தைங்க, நம்ம பசங்க வளர்கிறாங்க. இன்றைக்கி நீங்கள் உங்கள் ஒய்ஃபை அடித்து இல்லை பேட் வேர்ட்ஸ் பேசுனா, நாளைக்கு அந்த குழந்தையும் உங்களையும் அதே மாதிரி தான் ட்ரீட் பண்ணும். விமன்ஸ்க்கு நான் சொல்லிக்கிறது என்னென்னா, நீங்கள் ஒரு டாக்ஸிக்கான ரிலேஷன்ஷிப்பில் இருக்கீங்கன்னா உங்களால் முடிஞ்ச எஃபர்ட்ஸ்லாம் நீங்கள் போட்டு உங்கள் ஸ்பௌஸ் 1% கூட மதிக்காமல் உங்களை மட்டமாக ட்ரீட் பண்ணுறாங்கன்னா நீங்கள் ஒன்றும் அப்படி அந்த ரிலேஷன்ஷிப்பில் இருக்கணும்னு அவசியமே இல்லை.
யாருக்காக எல்லாமே சாக்ரிஃபைஸ் பண்ணிட்டு வாழணும்? அப்படி ஒரு ரிலேஷன்ஷிப்பில் ப்ராப்ளம் வந்துச்சுன்னா ஆஸ் அ உமனாக நீங்கள் ஃபினான்ஷியலாக ஸ்டேபிள் ஆனீங்கன்னா உங்களுக்கே தோணும், கண்டிப்பாக எதுக்கு இவ்வளோ டாக்ஸிக்கான ரிலேஷன்ஷிப்பில் இருக்கோன்னு. நீங்கள் என்ன பண்ணால் ஹாப்பியாக ஆவீங்கன்னு யோசித்து அதை பண்ணுங்க. மற்றவங்களை கேர் பண்ணி பண்ணி ஏன் உங்கள் லைஃப்பை, உங்கள் செல்ஃபை நீங்கள் இழக்கிறீங்க? நீங்கள் தான் உங்களுக்கான மரியாதையை ஏற்படுத்திக்கணும். எவன் ஒருத்தன் பொண்டாட்டிக்கு தேவையான ரெஸ்பெக்ட் அண்ட் அவ பேசுகிறத காது கொடுத்து கேட்கலையோ அவனுக்கு அவனோட கடைசி காலத்தில் புரியும் அவன் ஒய்ஃபோட அருமை. ஆனால் அந்த டைமில் அவன் கூட இருக்க மாட்டா. ஒன்று தன்னோட லைஃப் அண்ட் பசங்களுக்காக அவள் தனியாக போய் ஏதாச்சும் கண்டிப்பாக சாதிச்சிருப்பா, இல்லையா அவள் இறந்து போயிருப்பா.